வணக்கம். சுதா கிச்சன். எலுமிச்சம்பழம் மலிவாக கிடைக்கும் போது இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வாங்கி ரெண்டாக கட் பண்ணி கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுக்கணும். ஜூஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி கொட்டையும் நம்ம பிதுக்கும் போது அந்த சதைகளும் இதில் விழும். நம்ம கடைசியாக இந்த கொட்டைகளை மட்டும் எடுத்துட்டு அதில் விழுகிற சதையும் இந்த ஜூஸோடு சேர்த்துக்கணும். சதையில் தான் புளிப்பு இருக்கும். எலுமிச்சம்பழம் பழமாக இருக்கும் போது பிழிய ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பழங்கள் கொஞ்சம் காயாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை நல்லா பச்சை தண்ணி விட்டு சுத்தமாக கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் இது முழுகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டு பிழிஞ்சோம்னா ஈஸியாக பிழியலாம். எலுமிச்சம்பழத்தெல்லாம் பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த வடிகட்டி காய்கறி வடிகட்டுற பெரிய வடிகட்டியில் தான் நான் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஈஸியாக இதை ப்ரெஸ் பண்ணும் போது அந்த சதைகள் அடியில் போயிடும். நீங்கள் சாதாரண காப்பி ஃபில்டரில் வடிகட்டினா அந்த சதைகளை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேப் வழியாக பெரிய கேப் வழியாக கீழே அது இறங்கிடும். எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கீழே இருக்கிற ஜூஸையே ஒரு டம்ளரில் ஊற்றி இதில் கலக்கி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இறங்கிடும். இதில் எக்காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. அவ்வளோதான். பிழிஞ்ச எலுமிச்சஞ்சாறை ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டேன். 1 லிட்டர் இருக்குது. ஒரு 30 பழம் அது. இதை அப்படியே நம்ம ஃப்ரீசர்லேயோ அல்லது ஃப்ரிட்ஜோட டோர்லேயோ நம்ம வச்சிடலாம். எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நம்ம எலுமிச்சம்பழம் தேவைப்படும் போது இந்த ஜூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கும் போது சமயத்தில் ஐஸ் கட்டி ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து அதை வெளியில் முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உருகி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சீசனில் எலுமிச்சம்பழத்தை வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தேவைப்படும் போது அலையாமல் ஈஸியாக உபயோகப்படுத்தலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.